போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது குறித்து நமக்கு இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் நமக்காக விவாதிப்பதற்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் காத்திருக்கிறார்கள். ஒருவர் போராட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு சுபோ உதயகுமார் அவர்களும், டாக்டர் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகரான டாக்டர் வி பொன்ராஜ் அவர்களும் நம்மளோட தொடர்புல இருக்காரு. அது மட்டும் இல்லாம அணு உலை எதிர்ப்பாளரான சுந்தரராஜன் அவர்களும் நம்மளோட தொடர்புல இருக்காங்க. 3 பேர்கிட்ட அதை பத்தி விவாதிக்கலாம். பொன்ராஜ் சார், உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி. அதாவது இப்ப நீங்க உங்களோட ஆய்வறிக்கைகளை நீங்க முன் வச்சு நீங்க சயின்டிபிக்கா நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் இதுல ஏன் ஒரு ஒருமித்த கருத்து எட்டப்படல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருமித்த கருத்து புரியாத மக்களுக்கு விளக்கியாச்சு. அதாவது மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமல் இருந்தது இதுவரை. அதாவது ஒன் சைடாவே போயிட்டு இருந்தது. இது இப்ப அணு உலையால் எந்தவித ஆபத்தும் இல்லை, இது ஹையஸ்ட் சேஃப்டி கூடங்குளத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இது பண்ணி. ஸோ அந்த கருத்தை மக்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு மாநில அரசு அமைத்த குழுக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் பேசி அந்த அவருடைய கோரிக்கைகளுக்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கும் பட்சத்தில் இதுக்கு ஒரு முடிவு வரும் என்று நினைக்கிறேன். பொன்ராஜ் சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நீங்க சொன்ன அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மறுத்து அவங்க இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்காக சமர்ப்பிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே இதுக்காக வந்த ஒரு ஸ்பெஷல் டீம் கிட்ட அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த அஜெண்டாவில அவங்க அந்த 50 பாயிண்ட்கள்ல அவங்க எந்த விஷயங்கள் சொல்லல அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவதுங்க, அறிவியல் சார்ந்த உண்மைகளை யாரும் மறுக்க முடியாது. அரசியல் சார்பாக மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அரசியல் சார்பாக மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தவிர அறிவியல் சார்பாக இதை மறுக்க யாராலும் முடியாது. அவர்கள் கொடுத்த 50 பாயிண்ட பத்தி நான் பேப்பர்லயும் நான் படிச்சேன். நானு அதாவது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக மத்திய அரசு அமைத்த குழுவும் மாநில அரசு அமைத்த குழுவும் கூடி பேசி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தகுந்த விளக்கங்களை அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்தில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அமைப்பு கூடங்குளத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, எப்படி கதிர்வீச்சினால் இந்த பாதிப்பு ஏற்படாது என்பதை பற்றி தெளிவாக அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்குவார்கள். உதயகுமார் சார், இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப அவங்க சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மத்திய குழு வரப்போது அவங்க 3 நாள் ஒரு விரிவான ஒரு ஆய்வு மேற்கொள்வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஐயா பொன்ராஜ் ஐயா பேசும்போது முதல்ல இது சம்பந்தமான தகவல்கள் மக்களுக்கு தெரிவிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் இப்ப சொல்றாங்க இந்த இந்த நிபுணர் குழு வந்த பிறகு சொல்லுவாங்கிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் குழப்பமா இருக்குது. இது நாங்க பாதுகாப்பு பற்றி மட்டும் பேசல. ஜப்பானியர்களுக்கு பாதுகாப்பு பற்றி தெரியாதா? அப்ப எப்படி அங்க விபத்து நடந்தது? ஜெர்மன்ஸுக்கு பாதுகாப்பு பற்றி தெரியாதா? பெல்ஜியம் நாட்டுல போன வாரம் 6 அணு உலைகளை மூடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு பற்றி தெரியாதா? ஐயா, இந்த ஒட்டுமொத்த உலகமே இந்த அணு மின் நிலைய திட்டம் பாதுகாப்பான திட்டம் அல்ல என்று சொல்லி ஒரு வழியாக நடந்து கொண்டிருக்கும் போது எங்களை இன்னொரு பக்கமாக இழுத்து செல்லாதீர்கள். நாங்க சொல்றதுல எந்த பகுதி கஷ்டமா இருக்குது எங்களுக்குன்னு புரியல. பாதுகாப்பு பற்றி மட்டும் பேசல, அணுக்கழிவு பற்றி பேசுறோம். எங்களுடைய தண்ணீர் தேவை, அந்த அணுமின் நிலையத்துக்கு தண்ணீர் தேவை. எவ்வளவு தண்ணி எடுக்க போறீங்க? இன்னைக்கு டாக்டர் அப்துல் கலாம் பேச்சிப்பாறையில தண்ணி எடுப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. அது எப்படி 40 வருஷம் இயங்கி முடித்த பிறகு அது செயலிழக்க செய்யறது என்ன பண்ண போறீங்க? ஒட்டுமொத்தமான தயவு செய்து எங்களுக்கும் அறிவு இருக்கிறது, இந்திய மக்களுக்கும் சிந்திக்க தெரியும் என்று கொண்டு ஒட்டுமொத்தமான தகவல்களை, முழுமையான தகவல்களை, உண்மையான தகவல்களை எங்களுக்கு அறியத்தாங்க நாங்க கேட்டிருக்கிறோம். பிரதமர் திருப்பி சொல்றாரு பாதுகாப்பா இருக்குது. டாக்டர் அப்துல் கலாம் வந்தாங்க, பாதுகாப்பாக இருக்குது. இப்ப பொன்ராஜ் ஐயாவும் அதே தான் திருப்பி சொல்றாங்க, பாதுகாப்புன்னு மட்டும்தானே சொல்றீங்க. தகவல்களை எங்களுக்கு தாங்க நாங்க கேட்கிறோம். உதயகுமார் சார், இப்ப நீங்க பேசுறது டாக்டர் பொன்ராஜ் அவர்களுக்கு கேக்குது. நீங்க உங்ககிட்ட இருக்க குழப்பங்களை தீர்க்கறதுக்காக தான் இந்த முயற்சி நாங்க மேற்கொள்றோம். நீங்க அவர்கிட்ட நேரடியா கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் ஐயா, உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி சார். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க அதாவது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்ட்ட விசிட் பண்ணி
ஒரு நாள் விசிட் பண்ணாரு. பட் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து பல்வேறு அணு உலைகளுக்கு சென்று அணுசக்தி ஆராய்ச்சியாளர்களுடன் விவாதித்து கூடங்குளத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலும் நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த கட்டத்திலும் வந்திருக்கிறோம். மிக தெளிவான பதில்களை நீங்கள் கேட்ட அனைத்து 13 கேள்வின்னு ஒரு கேள்வி நீங்க அனுப்பியிருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கும் சேர்த்த பதில்களை, தெளிவான பதில்களை அறிவான முறையில் நீங்க இப்ப கேட்கிற கேள்விகளுக்கும் சேர்த்து தெளிவான விளக்க அறிக்கையை டாக்டர் கலாம் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைக்கலைங்க ஐயா காப்பி, அதனுடைய நகல் எங்களுக்கு கிடைக்கல. நீங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு அதுல பதில் இருக்கிறது. உங்களுக்கு குறிப்பிட்ட கேள்வி ஏதாவது இருந்தால் நீங்கள் நேரடியாக கேட்கலாம், அதற்கு நான் நேரடியாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொன்ராஜ் சார், இப்ப அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதாவது பின்னால வரக்கூடிய சந்ததிகளை கூட பாதிக்கிற அளவுக்கு இதுல அவங்க அதுலதான் அவங்க வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க மீண்டும் மீண்டும். அதுல அந்த மாதிரி பாதிப்புகளுக்கு சயின்டிபிக்கா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? வாழ்வாதாரம் பாதிக்கிறது அதாவது கழிவுகளை பத்தி அவங்க சொல்றாங்க. 2 விதமான கழிவுகள். அதாவது ஒரு கழிவு அந்த அணுமின் நிலையத்தில் யூஸ் பண்ணக்கூடிய கையுறைகள், அந்த போடக்கூடிய கோட்டு, அந்த காட்டன்ஸ், அந்த செருப்பு, மற்ற இந்த மாதிரி எல்லாம் ஒருவேளை அணு கதிர்வீச்சு பாதிக்கப்பட்டால் அதை அந்த திட கழிவுகளையும் திரவ கழிவுகளையும் கேஸ் கழிவுகளையும் சிமெண்ட் மூலமாக மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கண்டெய்னர்ல போட்டு அவங்க வச்சிடறாங்க. திரும்பி 8 வருஷம் கழிச்சு எடுத்து அதை ரீப்ராசஸ் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பென்ட் ஃபியூயலை கழிவுன்னு அவங்க இப்ப சொல்றாங்க. அது ஸ்பென்ட் ஃபியூயலை 75% திரும்பி ரீயூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இந்தியாவுக்கே செல்ஃபா கண்டுபிடிச்ச டெக்னாலஜி, இண்டிஜினியஸ் டெக்னாலஜி. 75% ரீயூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெர்மனி 100% ரீயூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி ஜெர்மனிட்ட இருக்கு. கண்டிப்பா சில நாட்களுக்குள்ள, சில வருடங்களுக்குள்ள 100% ரீயூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இந்தியா அடையும். இப்ப பொன்ராஜ் சார், இப்ப அவங்க சொல்லிருக்காது அதே தான். நீர் கழிவுகளை இல்ல, இப்ப ஜப்பான், ஜெர்மனி சொல்றாங்க. there is no radioactivity content, it's only heat. பொன்ராஜ் சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது ஜெர்மன், ஜப்பான் போன்ற இருக்கும். 7 டிகிரி சென்டிகிரேட் கீழே 5 டிகிரி சென்டிகிரேடுக்குள்ள வெப்பம் வருது. அதுல கழிவுகள், நீர் கழிவுகள் கிடையாது, ரேடியோஆக்டிவ் கழிவு கிடையாது. உதயகுமார் சார், இப்ப நீங்க சொல்லுங்க, இத பத்தி டீடைலா எழுதிருக்காங்க, அறிக்கையில டீடைலா இருக்கு. உதயகுமார் சார், இப்ப அவங்க தொடர்ந்து உங்களோட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வாதத்தை நீங்க ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? எதுக்கு ஏத்துக்க மறுக்கிறோம்? இல்ல, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய அந்த கழிவுகளை அவங்க ரீசைக்கிள் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு இண்டிஜினஸ் டெக்னாலஜி இங்க நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐயா, ரீப்ராசஸிங் பாருங்க, 3 பேர் 3 விதமா பதில் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு. நாங்க பிரதம மந்திரியை சந்தித்த போது டாக்டர் எஸ்கே ஜெயின் கொஞ்சம் கழிவு இருக்கும், அதை நாங்க உருக்கி கிளாஸ் பாலா மாத்தி வரவேற்பறை ஷோ கேஸ்ல வைக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் டாக்டர் காசிநாத் பாலாஜி ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்கும், அதை நாங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்லயே வச்சு ரீப்ராசஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 3வது டாக்டர் அப்துல் கலாம் 25% வேஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ்ல வைப்போம்னாங்க. இதுல எது உண்மை? 3மே சயின்டிஸ்ட் பேசின மாதிரி தெரியல எங்களுக்கு. எங்களுக்கு தெரிய வேண்டியது ஒரு வருஷத்துல எத்தனை டன் வேஸ்ட் வருது, ஹை கிரேட் வேஸ்ட் எவ்வளவு. சார், நீங்க பல்வேறு கேள்விகள் கேக்குறீங்க, பல்வேறு பேர்கள் உங்களுக்கு பதில் சொல்றாங்க. 75% ரீயூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்தியா அட்டைன் பண்ணிருக்கு. 25% அது ஸ்பென்ட் ஃபியூயலை திரும்பி ரீயூஸ் பண்றதுக்கு அவங்க டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா உங்களுடைய அனைத்து உங்க கேள்விகளுக்கு எடுத்துக்கூறமா பதில் அவங்க கொடுப்பாங்க. எப்ப கொடுப்பாங்க? நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, இப்ப மீட்டிங் பண்ண போறீங்கல்ல, மீட்டிங் பண்ணி முடிச்ச உடனே கொடுப்பாங்க கவர்மெண்ட். இந்த 50 கேள்விகளுக்கும் எல்லாம் விளக்கமா அதான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு 50 கேள்விகள், இந்த 50 கேள்விகள்ல இந்த தலைப்புகளுக்கு. உதயகுமார் சார், நீங்க உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ நீங்க நேரடியா கேட்கலாம். நான் ஒன்னு சொல்லணும், உங்க எல்லாருக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு சார்ந்த, மக்கள் வாழ்வாதாரம் சார்ந்த, கதிர்வீச்சு சார்ந்த எந்த விதமான கேள்விகளுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் அளிப்பார்கள். சரி, அப்ப இப்ப இப்ப இந்த மாதிரி மக்களை திசை திருப்புற மாதிரி ஆளுக்கு சொல்லாம இருக்கலாம். பேப்பர்ல படிச்சது வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லும் போது மக்களுக்கு புதுசா குழப்பம் தான் வருது ஒழிய எந்த தெளிவும் வரல.
இப்ப எங்களுக்கு விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி நாங்க ஒவ்வொரு தலைப்பு எங்க சார்பாக நாங்க விஞ்ஞானிகள் வச்சிருக்கிறோம். அவங்கள்ட்ட இந்த தலைப்பு இல்ல. உதயகுமார் சார் பொன்ராஜ் சார் நீங்க காத்துருங்க. அதாவது என்னன்னா உதயகுமார் சார், நீங்க உங்க மனசுல இப்ப இருக்கிற உங்களுக்கான அந்த என்னென்ன அந்த கேள்விகள் இருக்குதோ அதை நீங்க வந்து தெளிவா அவர்கிட்ட கேட்கலாம். அதாவது இப்ப குற்றச்சாட்டுகளை விட்டுட்டு இப்ப உங்களுக்கு என்ன கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணுமோ அதை நீங்க டாக்டர் பொன்ராஜ் அவர்கிட்ட கேட்கலாம். யாரையும் குற்றச்சாட்டு சொல்லல. இப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னா இந்த 50 கேள்விகளுக்கும் 50 தலைப்புகளுக்கு பதில் தருவோங்கிறாங்க. அப்புறம் நம்ம இப்ப எதை பத்தி விவாதிக்கிறோம்? அப்போ இல்ல அதுல உங்களுக்கு பிரதான கேள்வி எது நீங்க கேட்கலாம். சார் ஒரு விஷயம் சொல்றேன் சார் உதயகுமார் சார் ஒன்னு சொல்றேன் சார். சொல்லுங்க. இந்த 50 கேள்வி தொடர்பா என்னுடைய ஒரு கருத்தை, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் சார். அதாவது நீங்க கேட்ட 50 கேள்விகள்ல எது மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய கருத்தா இருந்த கேள்விகளோ, எது கதிர்வீச்சு சம்பந்தமா இருக்கக்கூடிய கேள்விகளோ, எது பாதுகாப்பு சம்பந்தமான கேள்விகளோ, இந்த மாதிரியான மக்களை சார்ந்த கேள்விகள் அனைத்திற்கும் இந்த குழு உங்களுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம் இந்த கேள்விகளுடைய பத்திரிகைகளை நான் படிச்சு பார்த்ததுனால சொல்றேன். இந்த கேள்விகள்ல ஒரு சில சின்ன சின்ன கேள்விகள் ஒரு அதாவது ஒரு சில கேள்விகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது எனக்கு ஒரு சந்தேகம். அதை உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற விரும்புறேன். இந்த கேள்விகள் ஒருவேளை எதிரி நாட்டுக்கு கையில் கிடைத்தாலோ, எதிரிகள் எனிமியினுடைய கையில் கிடைத்தாலோ, இது இந்திய பாதுகாப்புக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. இது உங்களிடமிருந்து இந்த மீனவர்களிடம் மக்களிடமிருந்து இந்த அடிப்படை காமன் மக்களிடமிருந்து வந்த கேள்விகளாக எங்களுக்கு தெரியவில்லை. இதுக்கு நீங்க இதனால இந்த கேள்வியினுடைய சாரத்திலே அதனுடைய இதுல ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இந்த கேள்விகளுக்கு பின்னாடி எந்த சக்தியும் இல்லைங்க ஐயா. நானும் நண்பர் புஷ்பராயன் எங்களுடைய போராட்ட குழுவில் ஒருவர் இருக்காரு. மதுரையிலிருந்து நண்பர் வால்டர்னு ஒருத்தர் இருக்காரு. நாங்க 3 பேரும் ஒரு நாள் ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து இந்த குழுவை நம்ம நாளைக்கு சந்திக்க போறோம், என்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 3 பேரும் இங்க இடிந்த கரையிலே இருந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து தேர்ந்தெடுத்த தலைப்புகள். இது எங்கிருந்து, எந்த நாட்டிலும் இருந்தோ, எந்த அரசிடம் இருந்தோ, அரசு துறையிடம் இருந்தோ வரவில்லை. தயவு செய்து நம்புங்க எங்களை. இது என்ன தெரியுதுன்னா, சாதாரண மீனவ மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் மாதிரி இல்லைங்கிறீங்க. இதைத்தான் நான் சொல்றேன். எங்களை மாதிரி உள்ள இந்திய குடிமக்களுக்கும் அறிவு இருக்குது, எங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க தெரியும். அதனால உண்மை தகவல்களை, முழு தகவல்களை தாங்கன்னு சொல்றோம். தேசிய அதாவதுங்க ஒரு விஷயம், இந்த சேஃப்டி அனாலிசிஸ் ரிப்போர்ட்டினுடைய ஒரு காப்பி தாங்கன்னு சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நான் கேட்டிருந்தேன். இந்த அறிக்கையை உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணாங்க. நான் திருப்பி அப்பீல் பண்ணேன். அப்புறம் அதுக்கும் முடியாதுன்னாங்க. திருப்பி அப்பலேட் அத்தாரிட்டிக்கு மும்பையில் உள்ள அப்பலேட் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்ய கம்பெனியினுடைய ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் இந்த அறிக்கையில இருக்குது, அதனால இந்த அறிக்கை தர முடியாதுன்னாங்க. அப்புறம் நான் பதில் சொன்னேன், ஐயா அந்த ரஷ்ய கம்பெனியினுடைய தகவல் எங்களுக்கு தேவையில்லை, நான் என்ன ரியாக்டர் கம்பெனியை ஓபன் பண்ண போறேன், வேண்டாம், அந்த தகவல்களை விட்டுட்டு மக்களுக்கு தேவையான தகவல்களை தாங்கன்னு கேட்டோம். அது கூட தரல. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இது ஒரு வளர்ச்சி திட்டம் சொல்றீங்க, மக்களுக்காக கொண்டு வரதுங்கிறீங்க. அப்ப மக்கள்கிட்ட எல்லா தகவல்களையும் உண்மையா சொல்றது தானே முறை. ஏன் ஒழிக்கிறீங்க, ஏன் மறைக்கிறீங்க, ஏன் எங்களை மடையன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிடுறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் சார். அதாவது சார், இந்திய மக்கள் இன்னைக்கு ஒரு அறிவு சார்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்க மட்டும் கிடையாது சார், எல்லாருமே இந்திய மக்கள் அனைவருமே அறிவானவர்கள் தான். எனவே எல்லாருக்கும் அறிவார்ந்த கேள்விகளை கேட்க உரிமை உண்டு. நீங்க ஆர்டிஐல கேட்ட சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கலன்றீங்க. சில விஷயங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்டட் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், அதை தரமாக மறுத்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம். அதை நாங்க உண்மை இல்லைன்னு சொல்றதுக்கு இங்க வாதிடவில்லை. ஆனால் நீங்கள் இந்த கேட்ட 50 கேள்வியில எது உங்களுக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷனோ, எது மக்களுக்கு தேவையான கண்டிப்பாக அரசும் உங்களுக்கு அந்த கமிட்டிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார்கள். ஆனால் எந்த இன்ஃபர்மேஷன் எதிர்க்கு கிடைத்தால் அது இந்தியாவுக்கு பாதகத்தை உருவாக்குமோ
அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டுமே அதில் வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு கண்டிப்பாக அரசால் முடியாது. அந்த சூழ்நிலையில வந்து அதை ஒரு வாதமாக வைத்துக் கொண்டு இந்த பிரச்சனையை நீடிக்க விடாதீர்கள் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உதயகுமார் அவர்களே, நீங்க நாங்க வந்து தேச அபிமானிகளை தவிர துரோகிகள் இல்ல. நாங்க அதுதான் இதுல ஒரு சந்தேகம் இருக்கு ஐயா. எங்களை பற்றி டாக்டர் அப்துல் கலாம் கூட இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. டாக்டர் எஸ்.கே. ஜெயின் சொல்றாரு, மற்ற உங்க அரசாங்கத்தோட அமைச்சர் நாராயணசாமி சொல்றாரு, எங்களுக்கு அந்நிய சக்திகள் இருக்குன்னு. நாங்க இந்த ஏன் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏன் எங்களை இப்படி ஒரு தேச துரோகிகள் மாதிரியும் அந்நிய நாடுகளுக்கு வேலை செய்யற துரோகிகள் மாதிரி எங்களை ஏன் பாக்குறீங்க? அரசாங்கம் தான் அந்நிய நாடுகள் கூட ஒப்பந்தம் போடுது. அமெரிக்கா கூட ஒப்பந்தம் போடுறது நாங்க இல்ல. ரஷ்யா கூட பிரான்ஸ் கூட ஒப்பந்தம் போடுறது நாங்க இல்ல. அரசாங்கம் மற்ற நாடுகளோட ஒப்பந்தம் போட்டா சரிங்கிறீங்க, எங்களை சந்தேகப்படுறீங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. நாங்க வந்து இந்திய நாட்டின் மேல உள்ள பற்றினால்தான் பாசத்தினால்தான் நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இன்னொரு சொல்றேன் சார், நீங்க வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது உங்களை சந்தேகப்படவில்லை. கலாம் என்ன சொன்னார்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு ஆசிரியர்கள் வந்து யாரையும் சந்தேகப்படாதீர்கள், அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்திலே இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்ற உண்மையான வலுவான உணர்வை கொண்டவர்கள் டாக்டர் கலாம் அவர்கள். அப்ப அவர் எப்படி உங்களை சந்தேகம்? அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். நீங்க வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நல்ல, அதாவது சார் நீங்க நல்ல கருத்தை சொல்றீங்க, கவர்மெண்ட் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லப்படுது. அப்ப என்ன, மக்கள் வந்து சீர்தூக்கி பார்த்து எது சரி எது தவறு என்று பண்ணக்கூடிய உரிமையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நான் வேண்டுகோள் என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு இந்திய அரசும் தமிழக அரசும் மக்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையிலே எந்த விதமான காரியத்தையும் செய்யாது. ஆனால் நாங்கள் வந்து அங்க கேள்விப்பட்ட வரையில சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள், மக்களுக்கு தேவையான இழப்பீடுகள், இதெல்லாம் வந்து சரியான பண்ணக்கூடிய ட்ராக் ரெக்கார்டு இல்லாதனால இன்னைக்கு வந்து இந்த கருத்துக்கு வலு ஏற்பட்டிருக்கிறது. அதனால வந்து உங்கள் கருத்துக்களை ஆணித்தரமாக நீங்கள் எடுத்து வையுங்கள். உங்க அறிவுபூர்வமான விவாதத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஈடுபாட்டோட ஒத்துழைப்பு கொடுங்கள். அதே நேரத்தில் வந்து ஒரு முடிவை எட்டி மக்கள் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் சென்றடைய உங்களது ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். இதுதான் நான் உங்களுக்கு வேண்டுகோள். ஐயா, நான் கட்டாயமா, அதாவது நாங்க என்ன சொல்றோம் பாருங்க, நீங்க சொன்ன ஒரு கருத்து, போபால்ல விபத்து நடந்தது 1984ஆம் ஆண்டு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு எந்த நிவாரணமும் போய் சேரல. அந்த குற்றத்தை செய்த வாரன் ஆண்டர்சனை மத்திய அரசும் மத்திய பிரதேச அரசும் சேர்ந்து தப்பா வைத்தாங்க. அதுதான் நம்முடைய ட்ராக் ரெக்கார்டுங்க ஐயா. சாதாரண மக்கள், நாங்க எங்க ஊர்ல மீன் பிடிக்கிறோமோ, விவசாய தொழில் செய்யறோமோ, நாங்க வேலையை செய்து சாப்பிட்டு சந்தோஷமா சமாதானகரமா இருக்கிறோம். இங்க வந்து ரஷ்ய கம்பெனிக்கு லாபம் சம்பாதிப்பதற்காக ஒரு இப்படிப்பட்ட ஒரு அழிவு திட்டத்தை கொண்டு வந்து இதுக்கு நாங்க இழப்பீடு வாங்கி தருவோம், இங்க விபத்து நடந்ததுன்னா இழப்பீடு வாங்கி தருவோம், நீங்க சந்தோஷமா உங்க வேலையை செய்யுங்க சொல்றது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியல. முழுமையான பாதுகாப்பு இருந்தால் எதற்கு இழப்பீடு சட்டம்? எதற்கு? அந்த இழப்பீடு சட்டத்தை கூட ரஷ்யாக்காரங்க தரமாட்டேங்கிறாங்க. இந்திய அரசாங்கம் 2008ஆம் ஆண்டு ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடுது. 2008ஆம் ஆண்டு இது மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய திட்டமாக இருந்தால் பச்சையாக, ஓப்பனாக, வெளிப்படையாக நீங்க நடத்தி இருக்கலாமே. அதுல ஷரத்து 13 சொல்லுதுங்க ஐயா, எந்த விபத்து நடந்தாலும் கூடங்குளத்துல நடந்தாலும் ரஷ்ய அரசை கட்டுப்படுத்தாது. நமக்கு இன்னைக்கு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட அதுக்கு 6 மாசம் கேரண்டி தராங்க. இவ்வளவு காசு போட்டு நம்ம ரஷ்யாக்காரங்க கிட்ட ஒரு வாங்குறோம், அதுக்கு எந்த கேரண்டி தரமாட்டாங்கன்னா அப்ப அது என்ன அர்த்தம்? எங்களை ஏன் கலந்து ஆலோசிக்கிறதுல இந்த அரசாங்கம்? ஏன் இவ்வளவு ரகசியத்தன்மையோட பண்றீங்க? நீங்க ஒரு நல்ல ஆளு, நீங்க நியாயமா பேசுறீங்க, நீங்க தயவு செய்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது சார், எந்த ஒரு ஒப்பந்தம் போட்டாலும் இந்த ஒப்பந்தம் ரிஸ்கி ஃபேக்டர் இருக்கு. இந்த ரிஸ்கி ஃபேக்டர் நடந்தால் அந்த ரிஸ்க்கு கவரேஜ் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு பாதுகாப்பாக போடக்கூடிய சரத்து தான் அந்த சரத்து. அப்ப அந்த சரத்து இருப்பதனாலேயே இந்த விபத்து நடக்கும் என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்க சொன்ன ஒரு கருத்து வந்து உண்மை. அது என்ன கருத்து அப்படின்னா,
இந்த நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது இழப்பீடு நடந்தால் உடனடியாக அதுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேது, உடனடியாக அவங்களுக்கு வந்து சரியான நிவாரணம் கிடைக்கவில்லை, அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படவில்லை என்பது வந்து கவர்னன்ஸ் டெபிசிட். இது வந்து இது நடக்கக்கூடியது. கண்டிப்பாக வந்து இந்த கேள்விக்கு வந்து சட்டப்படியான பதில் தர வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா 27 வருஷங்கள் இன்னும் போபால கஷ்டப்பட்டு எத்தனை பிரதமர்கள் வந்துட்டாங்க, எத்தனை முதல்வர்கள் வந்துட்டாங்க, எல்லாம் பொய் சொல்றாங்க, இதெல்லாம் புரட்டு பண்றாங்க. சார் இது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க சார், இப்ப இதெல்லாம் நடந்து போன முடிஞ்சு சார், முடிஞ்சு போன விஷயம். இனிமேல் வந்து இன்னைக்கு நாளைக்கு எங்களுக்கு இதே தேதிதானே சார் ஆகும். நாளைக்கு கூடங்குளத்துல ஒரு விபத்து நடந்தா எங்க மக்கள் இதே மாதிரி அகதிகளாக ஓட வேண்டியது வரும். இதே மாதிரி 30 வருஷம் ஒரு தலைமுறையே செத்து போகும் இவங்க கிட்ட உதவி வாங்குறதுக்காக. அதனால தான் நாங்க சொல்றோம், அப்பா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைத்து பிறகு வந்து சார் உங்களுக்கு நல்லா தெரியும், அப்துல் கலாம் ஐயாவுக்கு நல்லா தெரியும், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும், வருவதற்கு முன்னர் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின் காப்பவன் முழு மூடன். நாங்க வர்றதுக்கு முன்னாடி காக்குறோங்க ஐயா, எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு மின்சாரம் வேண்டாம். இப்ப ஐயா முழு பாதுகாப்பாக இருக்கு, பார்லிமெண்ட்ல வைக்கலாமே. ஏன் எங்க பகுதியில் கொண்டு வைக்கிறீங்க? பார்லிமெண்ட்ல கொண்டு வைப்போம், ராஷ்டிரபதி பவன்ல வைப்போம், முழு பாதுகாப்பு தானே. சார் 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 நீங்க இது வரைக்கும் நல்லா பேசுறீங்க சார். இந்த மாதிரி சார் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க சார். அது வந்து உங்களை வந்து நான் வந்து ரொம்ப அறிவார்ந்த முறையில வியாதிச்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்காதீங்க. நீங்க பார்லிமெண்ட்ல வைக்கலாம், அங்கே வைக்கலாம், கேரளால வைக்கலாம், கேட்கலாமா சார்? நீங்க என்ன சார் நீங்க ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன் சார். அப்படி கேட்காதீங்க. அருமையான முயற்சி சார், உங்களுடைய மக்களுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா கிடைக்காது. பொன்ராஜ் சார் மற்றும் உதயகுமார் சார், நீங்க 2 பேரும் தொடர்புல இருங்க. அதாவது நீங்க உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்க பேசி தீர்த்துக்கிறதுக்கு தான் இந்த முயற்சியை நாங்க மேற்கொண்டிருக்கிறோம். அதாவது நம்ம வந்து இங்க பேச போற விஷயங்கள் என்னன்னா, கூடங்குளத்தோட பாதுகாப்பு அம்சங்கள் எவ்வளவு இருக்கு, அதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவங்களுக்கு இருக்கிற குழப்பங்களை தீர்க்கறதுக்காக தான் இந்த முயற்சியை ஒழிய வேற எதுக்காகவும் இல்ல. அதனால நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை, உங்களோட கேள்விகளை அவருடைய நேரடியா கேட்கலாம். அவரும் அவரோட பதில சுருக்கமா உங்ககிட்ட சொல்லலாம். ரஷ்ய விஞ்ஞானிகள் ஏன் அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தார்கள், இந்திய விஞ்ஞானிகள் ஏன் அதை எப்படி அதை ஓவர் கம் பண்ணாங்க? இது ரெலவென்ட் கொஸ்டின். தயவு செய்து கோவப்படாதீங்க, நீங்க சொல்லுங்க. இது ரெலவென்ட் கண்டிப்பா சார். இந்த கொஸ்டின் நீங்க 50 கொஸ்டின் கேள்வியில இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சார். இருக்குது. இதுதான் முதல் கேள்வி, நாங்க வச்சிருக்கிற முதல் கேள்விங்க ஐயா இது. உதயகுமார் சார், நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். அதாவது நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா சார், ஒரு பாயிண்ட் சார், நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில ஒரு அருமையான பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன் சார். நாங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லுங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் இந்த போராட்டத்தின் காரணமாக இந்திய வரலாற்றிலேயே ஒரு சைட்டை அமைப்பதற்கு முன்பாக அந்த ஏரியாவை வந்து ஒரு நல்ல டெவலப் பண்ணணும், அந்த கேள்விகளை மக்களை வந்து தொடர்பு கொள்ள வேண்டும், ஒரு அருமையான பிஆர் பண்ணணும், அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மெஷர் அண்ட் சர்வீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு புது டைமென்ஷன் இந்தியாவோட கிடைக்கும் சார். ஐயா ஏன்னா இதுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இல்ல. காந்தி பிறந்த நாடு, நம்ம சிறுக கட்டி, நீங்க தமிழர், உங்களுக்கு தெரியும், சிறுக கட்டி பெருக வாழ்வதுதான் நம்ம தமிழ் பண்பாடு. திருக்குறள் சொல்ற மாதிரி அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அழிவதையும் பார்த்து ஆவதையும் பார்த்து அந்த ப்ராசஸ் தரக்கூடிய பலனையும் பார்த்து நம்ம ஒரு டிசைட் பண்ணோம்னா, ஐயா திருவள்ளுவர் சொல்ற மாதிரி பண்ணோம்னா, எந்த அதிகாரியும் எந்த அரசும் அணுசக்தியை ஏற்றுக்கொள்ளாது. உலக நாடுகள் எல்லாம் அப்படித்தான் முடிவெடுக்கிறாங்க. நம்ம மட்டும் ஏன் தவறா முடிவெடுக்கிறோம் இந்த நூற்றாண்டுல? அதுதான் எங்களுடைய ஆதங்கம். நாங்க வந்து இது எப்படி பாசிட்டிவா மாற்றணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் கிடையாது. எங்களுடைய குறிக்கோள் அணுசக்தி வேண்டாம், இந்தியா வல்லரசாக்க முடியும். இந்தியா வல்லரசு ஆகாது சார். கலாம் சொல்றது வல்லரசு ஆகணும்னு அவர் சொல்லவே இல்லை சார். அதாவது 2020 வளர்ந்த நாடாக வேண்டும். வல்லரசு என்ற கான்செப்ட் என்னைக்கே போயிருச்சு சார். யார் வல்லரசு ஆகி ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்லி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான். அதாவது உங்களுடைய கருத்து இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது ஜெர்மனி அணுசக்தி வேண்டாம் என்று சொல்லிடுறாங்க. இடிந்த கரைக்கு ஒரு தடவை வரணும். நம்ம காலையில போவோம், நம்ம 2 பேருமே போட்ல போவோம். இந்த மக்கள் காலையில போறாங்க, மாசுபடுத்தப்படா கடல்ல போய் மீனை பிடிக்கிறாங்க, வந்து அந்த மீன் உணவை மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க.
குடும்பத்தோட போய் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா டிவி பாக்குறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மீனை வந்து மக்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் எளிய ஊட்டச்சத்து மிக்க அந்த நல்ல உணவை மக்கள் வாங்கி கொண்டு போய் சாப்பிடுறாங்க. இது வளர்ச்சியா அல்லது இந்த வெள்ளக்காரங்க பண்ணி வச்சிருக்கிறது வளர்ச்சியா? நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். உதயகுமார் சார் இப்ப வந்து அவர் வந்து உங்களுக்காக பதில் தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அவர் முழுமையா அவரோட பதில முழுமையா கேட்டுட்டு அடுத்த கேள்வியை கேட்குமாறு நாங்க கேட்டுக்கிறோம். அதுக்கு கண்டிப்பாக நடக்கும் சார். நீங்க என்ன விஷன் வச்சிருக்கீங்களோ அந்த மக்களுக்கு அதை விட ஒரு நல்ல வாழ்வு அவங்களுக்கு கிடைக்கும் சார். உதயகுமார் சார், இப்ப வந்து நீங்க தொடர்ந்து நீங்க இவ்வளவு நேரம் உங்களோட பிரச்சனைகளை முன் வச்சிருக்கீங்க. இதுக்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முயற்சியில தான் புதிய தலைமுறை இதுக்கான சிறப்பு தொகுப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. இப்ப வந்து நீங்க வந்து பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் நீங்க கேள்வி எழுப்பியிருக்கீங்க. விரைவில் வந்து மத்திய குழு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட போராட்டங்கள் வந்து அடுத்த கட்டமா என்ன பண்றதா நீங்க முடிவு வச்சிருக்கீங்க சார்? போராட்டங்கள் வந்து நாங்க தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த அணுமின் நிலைய திட்டம் வேண்டாம். யாரும் பிரதமராக இருந்தாலும் சரி, அமைச்சர் நாராயணசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அணுசக்தி துறையாக இருந்தாலும் சரி, இங்க எதுவுமே நடக்காது. 3ஆம் தலைமுறை 30ஆம் தலைமுறை அணுமலையில எங்களுக்கு வேண்டாம். எங்க பகுதியில நாங்க சந்தோஷமா வாழ்றோம், எங்களை இப்படி வாழ விட்டுருங்க. இது அப்படி பாதுகாப்பானதாக இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இது அப்படியே எடுத்து வேற யார் கேட்கறாங்களோ, இப்ப பாண்டிச்சேரியில கூட ஐயா அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஊர்ல கொண்டு வைக்கலாம், இப்ப காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய கேரளால கொண்டு வைக்கலாம், எங்க வேணாலும் வைங்க, எங்களுக்கு இது வேண்டாம். உதயகுமார் சார், நாங்க சொல்ல முடியும். அதாவது மக்கள் பிரதிநிதியா இருந்து நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லிருக்கீங்க. அறிவியல் பிரதிநிதியா இருந்து வந்து டாக்டர் பொன்ராஜ் அவர்களும் வந்து அவர்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்ப மத்திய குழு வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான அறிக்கை கொடுக்கறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். Agni TMT, Real TMT Commit, Agni Kinigar.